ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் சாரோட, ஜெயம் ரவி சாரோட, அதர்வா சாரோட பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைட்டில் டீசர் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல காட்டினது சிவகார்த்திகேயன் சாரை தான். அவரோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணல, டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அந்த சீனை தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டாக இவங்க வச்சுருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார் வந்து உள்ளே போன உடனே அதுக்கு அடுத்த சீனாக ஸ்டூடெண்ட் டு நாட் டச் அப்படின்னு ஒரு லெட்டரில் எழுந்ததை காட்டுறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், இது ஒரு காலேஜ் ஸ்டோரி, இது காலேஜ்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இதுக்கு அடுத்த சீனாக அந்த காலத்தில் இந்த 70ஸ்லலாம் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவியை வந்து பயன்படுத்தி அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க. பாட்டு ப்ளே பண்ண விதம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் காப்பிரைட்ஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கம கொட்டேஷன் தான். அதுக்கப்புறமா காலேஜோட நேமை காட்டுறாங்க, பச்சையப்பன் கல்லூரி அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் பஞ்சாயத்து அப்படின்னா அது பச்சையப்பன் காலேஜ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போவும் இப்போவும் எல்லாமே பஞ்சாயத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே காலேஜை வச்சு தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. காலேஜ் டைட்டில் வந்து காட்டுறாங்க, அது நல்லா இருந்துச்சு. பச்சையப்பன் காலேஜுங்கிறத பச்சை கலர்லேயே போட்டு காட்டியிருக்காங்க. அதை காட்டின அடுத்த சீன்லேயே எஸ்கே சார் வந்து ஸ்காலரை மடக்கி விட்டுக்கிட்டு ஸ்டைலாக கெத்தாக போயிட்டுருக்காரு. அந்த சீன் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்த சீனாக ஒன்ஸ் அஃபான் எ டைம் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர்ஸை போட்டுட்டு நம்ம அதர்வா சாரை காட்டுறாங்க. அவர் வந்து கதவெல்லாம் தட்டிட்டு அப்படியே வெளியில் ஓடி வர்ற சீன் தான் வச்சுருக்காங்க. இவர் கதவை தட்டிட்டு போக சிவகார்த்திகேயனை காட்டி, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சாரை காட்டி, ஜெயம் ரவி சார் யாரையோ சுடுற மாதிரி காட்டி, இப்படி அங்கங்கே கட் பண்ணி இந்த ஷாட் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரெய்லர் கட் வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு அடுத்த சீனாக வந்து அதர்வா சாரை காட்டியிருக்காங்க. அதர்வா சாரோட ஹேர் ஸ்டைல், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பராசக்தி படத்தில் நடித்த நம்ம சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வராரு. இவர் வந்து சிக்ஸ் பேக்லாம் பயங்கரமாக வச்சுருப்பார், மனுஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறதுலாம் பயங்கரமாக கொடுப்பாரு. அந்த மாதிரி அவரோட பாடியோட வெயிட்டை காட்டிக்கிட்டு சட்டை போட்டுன்னு நூடுல்ஸ் மண்டை மாதிரி வச்சுக்கின்னு கெத்தாக ஓடி வராரு. அவர் இப்படி செம்மையாக ஓடி வரும்போதே அவருக்கு வந்து டைட்டில் கார்டாக அதர்வா அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா காலேஜில் ஏதோ பயங்கரமான கலவரம் நடக்குது போல். பசங்கள்லாம் அதை இதை பெஞ்சு லைட்டு அப்படின்னு பயங்கரமாக உடச்சி சாட்டி தள்ளிட்டு கிடக்குறானுங்க. இதுக்கு அடுத்த சீனாக வந்து ஸ்ரீலீலா மேம் வந்து காரில் ஸ்டைலாக வந்து திருப்பிக்கிட்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ அதர்வா சார் வந்து செம்ம மாதம் அந்த காருக்குள்ளே ஏறி போகிறாரு. போய் உட்காந்துட்டு வந்து 2 பேரும் டைலாக் பேசுகிறாங்க. அந்த டைலாக் பேசின விதமும் நல்லா இருந்தது. இதில் வந்து அதர்வா ஒரு சின்ன ஸ்டண்ட் பண்ணியிருப்பார். அந்த கார் மேலே உருண்டுட்டு போய் ஏறி போய் அங்கே உள்ளே உட்காருவார். அந்த சீன் வந்து செம்மையாக இருந்தது. அதர்வானாலே இந்த ஆக்ஷன் சீன்ஸ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் அவருக்கு. ரவி மோகன் சார் இன்னும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவரோட ஜெயம் ரவின்ற பேரை வந்து ரவி மோகனாக மாற்றிட்டாரு. ஸோ ரவி மோகன் அப்படின்னு தான் அவருக்கு வந்து டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறமா அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் ரவி மோகன் சார் வந்து யாரையோ சுட்டுக்கிட்டே நடந்து முன்னாடி வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஐ திங்க் அது பொம்மையை வச்சு தான் சுட்டுறாரு, மனுஷனை கிடையாது. அவர் நெத்தி பொட்டிலே போட்டு தள்ளின மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வச்சுட்டு முன்னாடி வந்து அந்த பொம்மையோட மாஸ்கை வந்து கலட்டுறாரு. அதே சமயம் மொட்டை மாடியில் இருக்க நம்ம சிவகார்த்திகேயன் சாரையும் காட்டுறாங்க. ரவீன் மோகன் சார் தான் இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வில்லத்தனம் அவரோட ஃபேஸ்லேயே தெரியுது. கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமான கெட்டப்பில் ஒரு வில்லத்தனம் பண்ணுறாரு. நம்ம பயங்கரமாக ஒரு ஹீரோவை பார்த்த மனுஷன் கடைசியில் வில்லனாக நடிக்கிற அளவுக்கு இறங்கிட்டாரே அப்படின்னு வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதை ஏற்றுக்க முடியுமாத மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை இவர் படத்தில் கலக்கினாலும் நம்மளால் அது டைஜஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத வந்து படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இதுக்கு அடுத்த சீனாக வந்து சிவகார்த்திகேயன் சார் ஃபேஸோட வந்து சூப்பராக காட்டிடுறாங்க. காட்டினதுக்கப்புறம் ஒரு சைனியம் ஒன்று தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் சார் வந்து இந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஜெயம் ரவி சார் வந்து ஒரு வில்லனாக கலக்கிட்டு இருப்பார். நம்ம அதர்வா சார் வந்து ஸ்டூடெண்ட்டாக நடிப்பார். இது மூணும் தான், இந்த 3 பேரோட கேரக்டர் தான் இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஒரு சைனியம் ஒன்று தேவை, ஒரு பெருஞ்சேனை ஒன்று தேவை அப்படின்னு வந்து தமிழில் பயங்கரமாக கத்துறாரு. ஸோ இவர் பேசின தமிழை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் இவர் தமிழ் டீச்சர், தமிழ் ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் அப்படின்றத வந்து டு நாட் டச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு மாற்றினதை காட்டுறாங்க. அநேகமாக ஸ்டூடெண்ட்டை யாரோ டச் பண்ணிட்டாங்க போல். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸு வாத்தியாரெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறது தான் இந்த படத்தோட கதை மேபி இருக்கலாம்.
இதுக்கு அடுத்ததாக பராசக்தி அப்படின்னு வந்து இந்த படத்தோட டைட்டில் கார்டை காட்டுறாங்க. காட்டினதுக்கு அப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் சார் சொடக்கு போட்டு நடந்துட்டு போகிற சீன்ஸ் காட்டியிருக்காங்க. அந்த சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் டீசரை அதோட கட் பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க. இந்த டைட்டிலோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பாவம் விஜய் ஆண்டனி சார் என்ன பண்ணியிருக்காரு, தெலுங்குல வந்து பராசக்தி அப்படின்ற டைட்டிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தெலுங்குல ரிலீஸ் பண்ணுறதை முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாமல் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பராசக்தி அப்படின்ற டைட்டிலே ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நோட்டீஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ண நோட்டீஸில் தமிழில் மட்டும்தான் பராசக்தி டைட்டில் இருந்தது. நம்ம விஜய் ஆண்டனி சார் ரிலீஸ் பண்ணதில் தெலுங்குல மட்டும் அவர் தெலுங்கு மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி அந்த மாதிரி மல்டி லாங்குவேஜஸ்லேயும் அவரும் அந்த படத்தை எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவர் தெலுங்குலேருந்து மிச்ச எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் அந்த ரைட்ஸை வாங்கிட்டார். இவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணாமல் தெலுங்குல ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால வந்து அவர் நோட்டீஸ் போர்டு வந்து அவர் இன்ஸ்டாவில் ட்விட்டர்லலாம் போடுற லெவலுக்கு போயிட்டார். ஓகே, அப்படி இப்படின்னு பண்ணது இவங்க தப்பு. இவங்க தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்களும் ட்விட்டில் வந்து போடுறாங்க, நாங்களும் இந்த ரைட்ஸை வாங்கிட்டோண்டா அப்படின்னு. நீங்கள் ரைட்ஸ் வாங்கினது தமிழில் மிஸ்டர் சிவகார்த்திகேயன் டீம், விஜய் ஆண்டனி சார் வாங்கினது தெலுங்கு மற்றும் மற்ற லாங்குவேஜஸில். அவர் வாங்கி வச்சதை நீங்கள் ரிலீஸ் பண்ணது அது தப்பான விஷயந்தான். ஸோ நீங்களே போய் அவர்கிட்ட பேசியிருந்தாலே அவரே வச்சுக்கோ போங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு. அது இப்போவும் அவர் அதுதான் பண்ணார். இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த டைட்டில் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல விட்டுட்டார். தெலுங்குல வந்து இந்த படம் தான் பராசக்தி அப்படின்னு வந்து ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் வந்து பராசக்தி அப்படின்னு விஜய் ஆண்டனி சாரோட படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதை வந்து டைட்டில் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்போயே முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பாவம் ஒரு மனுஷன் டைட்டில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நோட்டீஸ் விட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் பண்ணதை விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் போய் பேசுனீங்க, அவர் ஓகே நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டார். இதை முன்னாடியே பண்ணியிருந்தா அவர் முன்னாடியே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பார். அப்படிப்பட்ட மனுஷனை போயிட்டு ட்விட்டரில் வாங்க வம்போலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் ரீபோஸ்ட்டை போட்டு வச்சுருக்கீங்க. இல்லை இந்த டைட்டில் எங்களுக்கு தான் கேட்சுது அப்படின்னு கெத்தாக ஒரு போஸ்ட்டை வேறு ரிலீஸ் பண்ணி விட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மிஸ்டர் சிவகார்த்திகேயன் டீம்ஸ். கொடுத்துட்டாங்க அவ்வளோதான், அதை வச்சு சீன்லாம் போடக்கூடாது. ஓகே, இந்த படம் நல்லா எந்த படம் நல்லா இருக்கோ அதுதான் கண்டிப்பாக ஓடும். ஸோ சிவகார்த்திகேயன் சாராக இருந்தாலும் சரி, விஜய் ஆண்டனி சாராக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் கண்டிப்பாக கதை நல்லா இருந்தால் தான் படம் ஓடும். பார்க்கலாம் படம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வரப்போகுது, எந்த படம் நல்லா ஓட போகுது அப்படின்றத. ஏன்னா 2 பேருக்கும் இந்த படம் தான் 25th மூவி. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 2 டைட்டிலில் வந்து யாருக்கு அந்த டைட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பஞ்சாயத்துலாம் போய் முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், வெப் சீரிஸ் அப்டேட், ட்ரெய்லர் அப்டேட்ஸ், டைட்டில் ரிவீல் இந்த மாதிரி எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.